இந்த சுண்டைக்காயில் துவையலும் சட்னியும் வைக்கலாம், கசப்பே இல்லாமல் செய்யலாங்க. இந்த சுண்டைக்காவை இடித்து எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவிக்கினாங்க. கழுவிட்டு நல்லெண்ணெயில் வதக்கிட்டு இதை சட்னியாகவும் துவையலாகவும் செய்யலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க, கசப்பே தெரியாது. அடுத்த அறுவடை கொத்தவரங்காய் தாங்க. ஒரே செடி தான், ஆனால் காய்கள் நிறைய கொடுக்குதுங்க. ஒரு செடியில் இவ்வளோ காய்கள் காய்க்கும்னு இந்த செடி வளர்ந்து காய்ச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுதுங்க. அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குதுங்க. அந்த ஒரு செடியை காப்பாற்றி கட்டி வச்சுருக்கேன். ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக 2 செடிகள் போடணுங்க. 2 செடிகள் போட்டால் ஒரு நாள் பொரியலுக்கு நமக்கு காய்கள் கிடச்சிரும். இப்போது நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பறித்து எடுக்கிறேன். அதை ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கிறேன். காய்கள்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன, பேக்கிங் வேலை தான். இப்போது இதை தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் காய்கள் கொஞ்சம் வதங்காமல் கொண்டு போக முடியும். எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.